புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். வங்கக்கடலில் டிட்வா புயல் சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் சென்னை மாநகர் முழுவதும் இருள் சூழ்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையில் பெரும் மழையை கொடுத்து இதுவரையில் இலங்கையில் இல்லாத அளவிற்கு மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய இயற்கை பேரிடராக அது மாறி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களை நோக்கி புயல் என்பது வலுத்து வருகிறது. புயல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைக்கு புயல் நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வரையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதனுடைய வேகத்தை நிலப்பரப்பையும் கடற்பரப்பையும் பொறுத்து அவரில் மாறி மாறி அந்த புயல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது வரையில் டெல்டா, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவிலான கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை வரையில் பதிவாகி இருப்பதாக தெரிகிறது. சென்னையில் நேற்று இரவிலிருந்து இந்த புயலின் காரணமாக பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. தற்போதைய நிலைக்கு சென்னை மாநகர் முழுவதும் காரிருள் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சாத்தப்பன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தற்போது வேளச்சேரி பகுதியில் இருக்கிறோம். வேளச்சேரி பகுதியிலிருந்து பார்க்கும்போது தென்சென்னை பகுதியினுடைய பிரதானமான பகுதிகளாக இருக்கக்கூடிய கிண்டி, சைதாப்பேட்டை, தரமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சூழ்ந்து இந்த காரிருள் மேகங்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேரம் தற்போதைக்கு 7:30 மணி அளவை நெருங்கக்கூடிய இந்த சூழலில் கூட சூரிய வெளிச்சம் இல்லாத அளவிற்கு மாலை நேரம் போல காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாநகர் முழுமையாக காரிருள் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இது போன்ற நிலையை இன்று முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்களும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் விட்டு விட்டு பரவலான மழை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியப்படுகிறது. அதிகப்படியான மழை அதாவது ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அந்த அளவுக்கு மழை இருக்காது என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு அரசு பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கிறது. அனைத்து சேவை துறைகளும் அவர்களது பணியாளர்களுடன் களத்தில் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று மாலை வரையில் இந்த பரவலான மழை என்பது விட்டு சென்னை மாநகரில் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிகிறது. தற்போதைய சூழலில் சென்னை மாநகர் முழுவதுமாக காரிருள் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. தரைக்காற்றின் வேகம் என்பது இயல்பை காட்டிலும் சற்று கூடுதலாக இருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருவாரூரில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய மழை காரணமாக பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்கள் மற்றும் சிரமங்களை சந்திச்சாங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்ன? வணக்கம். இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் முதல் நேற்று நள்ளிரவு வரை லேசான மழையும் அவ்வப்போது கனமழையும் வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் திருவாரூர் நகரத்துக்குட்பட்ட ஆறுமுக தோட்டம், சூரியகுளம், தென்கரை உள்ளிட்ட பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். இதனால் அங்குள்ள குடியிருப்பு வாசியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய தேவைக்கு வெளியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.